அக்குபங்க்சர் அப்படின்றது எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டா இல்லை? இல்லை எக்ஸ்பென்சிவ்னு அப்படின்னு நம்ம ரொம்பலாம் சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுபடி அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் நினைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்கும். ஒன்று ஐபிஎஸ் தெரியும்ல உங்களுக்கு, அதாவது ஐபிஎஸ் வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, அதே மாதிரி ஹார்ட் பர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கூட சரி பண்ணலாம். பண்ணலாங்க சார். இதில் ஒரு மருத்துவரே எனக்கு தெரிஞ்சு ஒரு பல காலம் மருத்துவரே அவரே டாக்டர், அவரே தான் ஆனால் அவரால் ஒரு 15 வருஷமா வந்து எனக்குமே அவர் அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் வந்து எடுத்தார் இதை சீரியஸாகவே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பண்ண முடியாது அலோபதியிலன்னு சொல்லிட்டு அவருக்கு சரிப்படுத்தி இருக்கும் சார் நிஜமா. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி கொண்டு போவோம். அதில் வந்து ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 600 rupees பர் டே தான் வாங்குவேன். அது ஒரு 10 சிட்டிங் எவ்வளோ ஆகும்னு பாருங்கள், 6000 rupees. அதுலேயே அவங்களுக்கு வந்துட்டு 60% கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனாலுமே அவங்க அந்த 6000 அதிகம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து பேஷண்ட்டை பொறுத்து தான். இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ நிறையா வந்து அவங்களால வந்து பண்ணவே முடியாது, ஃபீஸ் பே பண்ண முடியாது, நான் அவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுங்க நான் பண்ணுறேன் நான் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எய்மே ஃப்யூச்சரில் நான் ஃப்ரீயாக பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை நிஜம். அந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்னால் முடியாது அப்படின்னாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். அதனால் அக்குபஞ்சர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சத்யராஜ் சாரே வந்தால் கூட சரி, அந்த 600 தான் என்னோடய கிளினிக். இப்போ ஹவுஸ் விசிட் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். மற்றபடி யார் ஃபாரினர்ஸ்லாம் கூட நிறைய பேர் கொரியன்ஸ் நிறையா வருவாங்க, அவங்க யார் வந்தாலும் அதே ஃபீஸ் தான், அதே தான். எல்லாமே ட்ரீட்மெண்ட்டும் ஒன்று தான், ஃபீஸும் ஒன்று தான். அதனால் எக்ஸ்பென்சிவான்னு நினைக்கிறது வந்து அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இந்த துறையில் உங்களுடைய ரோல் மாடல் யார்? நிறையா தான் என்னோடய மாஸ்டர்ஸ் தான் சார். எல்லாருமே வந்துட்டு இப்போ தைவானில் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து நீடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ பெரிய நீடில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எத்தனை இன்ச்சு இவ்வளோ இருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும். அந்த நீடில் வந்து பேக்கில் வந்துட்டு பேக் பெயினுக்கு நான் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இன்னும் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா சின்ன நீடில் பார்த்தாலே மக்கள் பயந்துடுறாங்க. அந்த நீடில் பார்த்தா உண்மையாக பயப்படுவாங்க. அந்த நீடில் ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு 2 days 3 days தான் பேக் பெயின் சரியாக போயிடும்.